ஆனாதான் எனக்கு என்ன பெரிய ஒரு விதத்துல வருத்தமா இருக்குன்னா, ஒரு காலத்துல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் சீஃப் கெஸ்ட்னா பார்த்து பெரிய ஆளை கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் யாரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்காங்களோ அவங்களதான் சீஃப் கெஸ்டா. உங்களுடைய கருத்து என்னது? விளக்கு கடைக்கு இக்கு வரணுமா வேண்டாம்? இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா இல்லையா? கணேஷ் நாய் பால் குடித்தது அப்படின்னு எழுதுறோம்னா, அந்த நாய்க்கும் பாலுக்கும் நடுவுல இப்பு போடாம இருந்தா ஒரு பொருள். கணேஷ் நாய் பால் குடித்தது. இப்பு போட்டீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்காதுல்ல. இப்போ ஒரு நியூஸ் ரீடரா போனோம்னா அவரேதான் 40 வருஷமா நியூஸ் ரீடர் இருப்பார், இன்னொருத்தர் போக முடியாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு, அது தமிழ்ல பொழுதுபோக்குன்னு சொல்றோம். தப்பு. தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இந்த ஃபுல் பாட்டுமே பாத்தீங்கன்னா தகர வரிசையிலே தாத்தா தீத்திலே எழுதின ஒரு பாட்டு. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடையில நம்மளோட இணைஞ்சிருக்கிறவர் தமிழால் மிகவும் அறியப்பட்டவர், ஒரு சமூக சிந்தனையாளர், ரொம்ப அழகான பேச்சாளர், சுருங்க சொல்லி நிறைய புரிய வைக்கிறதுல இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சமூக வலைதளங்களிலும் சரி, நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்வுகள்லையும் சரி, ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள்லையும் இருக்கக்கூடியவர் தாமல் கோ சரவணகுமார் அவர்களே. இன்னைக்கு விளக்கு கடைக்கு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது அதுல இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்காரரு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. சரி சரி. நீங்க எனக்கு எப்போதுமே, நான் சமீப காலமா நிறைய காஞ்சிபுரத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சியில இருக்கேன். நீங்க அந்த பிறந்து வளர்ந்த அந்த ஊரை உங்களுக்கு எதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும்? சிவத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமானது காஞ்சிபுரம். அதே மாதிரி அம்பாளுடைய பீடங்கள்ல ரொம்ப முக்கியமானது காஞ்சிபுரம். அதே மாதிரி வைஷ்ணவத்தினுடைய திருத்தலங்கள்லயும் முக்கியமான ஒண்ணு காஞ்சிபுரம். இப்படி இந்த மூணோட சேர்ந்து கந்தபுராணம் என்கிற ஒன்றை அரங்கேற்றம் செய்த இடமான குமரகோட்டம் இருக்கிறதும் காஞ்சிபுரம். அப்போ நீங்க நம்ம இந்து சமயத்தினுடைய சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், இந்த நாளுக்குமே ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருக்கிற ஒரு இடம்னா அது காஞ்சிபுரம் அப்படிங்கிறதே அந்த மண்ணுடைய ஒரு பெரிய பெருமை தான். அதே மாதிரி நம்ம இப்ப சொல்லுவோம்ல, நமக்கு சோமஸ்கந்த மூர்த்தின்னு சொல்றோம். இறைவன், நடுவுல முருகப்பெருமான், அம்பாள். இது அப்படியே ஒரு கோயிலா இருக்கிறது காஞ்சிபுரம் தான். நீங்க பார்க்கும்போது இருப்பாரு, நடுவுல குமரகோட்டம் இருக்கும், காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அந்த அந்த ஊரே அந்த உருவத்துல இருக்கிறதுங்கிறதே ரொம்ப சிறப்புகள்ல ஒரு பெருஞ்சிறப்பு, நம்ம அதை சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை ரொம்ப நான் எனக்கு உங்ககிட்ட கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க. ஒரு வார்த்தை அப்படி ஏதாவது மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்கிறீங்க. இந்த புலமை உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்ததா, அல்லது உங்களுடைய குடும்பம் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வலா இருக்கு? இல்ல, நம்முடைய குடும்பம் தமிழ் சார்ந்து வந்த குடும்பம் இல்லை. அவங்க ஒரு அரசு பணியில இருந்தவங்க, அப்படி இருந்தவங்க தான். நான் கல்லூரி காலத்துக்கு விரும்பி நானா தமிழ் ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தது தான். ஆனா என்னோட அப்பாவுக்கோ தாத்தாவுக்கெல்லாம் தமிழ் மேல பெரிய ஈடுபாடு இருந்துச்சு. அப்பாலாமே நிறைய இதழ்கள் எல்லாம் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அதை விட அம்மாவுக்கு நிறைய கவிதை எழுதியிருக்காரு. அவரோட லைன் எல்லாம் அவருடைய மொத்த ஆற்றலும் இல்வாழ்க்கைக்கு அப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அம்மாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா நல்ல ஜோதிடர், நல்ல நாடக கூத்து ஆடக்கூடியவர், அந்த கலைகள்ல ரொம்ப தேர்ந்தவர். அதனால நானும் ஜோதிடம் படிச்சேன். எனக்கும் இந்த நடிப்புகள்ல, பாடல்கள்ல, அப்போ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் போத்துங்கிற மாதிரி. அம்மாவுடைய வீடு, அப்பாவோட வீடு. ஆனா அவங்க பெருசா ஜொலிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு அதுக்கான ஒரு பிரார்த்தம் இறைவன் அருளால எனக்கு அது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இதுக்கு தொழில்நுட்பமும் ஒரு காரணம் இல்லையா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் எங்க மாமனாருமே ஆன்மீகத்துல நல்ல ஒரு சொற்பொழிவாளர். ஒரு கல்யாண வீட்டுல அத்தனை கூட்டத்தையும் அமைதியாக்கிடுவாரு. அப்படி மணமக்களுக்கு வாழ்த்து சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த 16 பேர் சொல்லும் போதே அவங்களுக்கு அந்த 16 பேர் அவர் அள்ளி கையில குடுக்குற மாதிரியான ஒரு குரலும் இதுவும் இருக்கும். ஆனா அவர்லாம் வெளியில தெரியல நிறைய பேருக்கு. அந்த சமூகம் சார்ந்து
அவரை சுத்தி உள்ள அந்த உலகத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம இப்ப இந்த காலத்துல உள்ள தொழில்நுட்பத்துக்கு தான் உண்மையிலேயே நன்றியும் சொல்லணும். எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்களை கனெக்ட் பண்ணி எனக்கு கூட உங்களை வந்து அந்த வழியில தான் வந்து கனெக்ட் ஆனீங்க. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்துல இளவார்குழலியும் அந்த ஏகாம்பரநாதரையும் பத்தி நான் ஒரு தகவல் சொன்னீங்க. அது வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக. அதாவது நீங்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, தழுவ குழைந்த நாதர்னு. அம்பாள் வந்து காமாட்சி அவங்க என்ன செய்யறாங்க, மண்ணுல சிவலிங்கம் செஞ்சு வழிபடும் போது நதி பெருக்கெடுத்து வருது. சிவபெருமான் என்ன நினைச்சாருன்னா, நதியை பார்த்து இவ பயந்து இவ ஓடுவான்னு நினைச்சாரு. இவ்வளவுதான் நம்ம காப்பாத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த அம்மா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பண்ணி அவரையே இந்த அம்மா காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்ச உடனே அவர் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் சிவபெருமான். கட்டி பிடிக்கும் போது 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, அம்பாளுடைய திருமுலை சிவலிங்கத்து மேல போய் பதியுது. இப்பயும் நீங்க ஏகம்பரநாதர் போனீங்கன்னா தீபாரதனை காட்டும் போது திருமுலை பதிந்து இருக்கிறதுன்னு அந்த லிங்கத்து மேல காட்டுவாங்க. இந்த திருமுலையிலே ஒரு அற்புதம் இருக்குதா. நீங்க மதுரை போனீங்கன்னா மீனாட்சிக்கு மும்முலையால் அவளுக்கு 3 மார்பு, 3 தனங்களோட பிறந்தா. எப்ப சிவபெருமானை நீங்க சந்திக்கிறியோ, உன்னுடைய கணவரை சந்திக்கிறியோ, அப்போ ஒரு மார்பு தானா மறைஞ்சி சாதாரண பெண்களுக்கு இருக்கிற மாதிரி 2 மார்பு ஆகும்னு மீனாட்சிக்கு இருக்கிற ஒரு அற்புதம் மாதிரி இங்க காமாட்சியினுடைய திருமார்பின் மூலம் இறைவன் மேல பதிருது அப்படிங்கிறதே ஒரு விஷயம். அதே மாதிரி அண்ணாமலையில அவ பேரு உண்ணாமுலை, அது ஒரு சிறப்பு. அப்ப இந்த 3 இடத்துக்கும் அவளுடைய திருமார்போட ஒரு தொடர்பு இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒண்ணு. அதோட சேர்ந்து அவ கட்டி பிடிச்சா பாருங்க அம்மா, அவருடைய கை வளையல் வந்து சிவபெருமானுடைய தோல்ல வந்து அழுந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இதை வந்து சிவபெருமான் நினைச்சு ரசிச்சாரோ இல்லையோ, சேக்கிடா ரொம்ப மனசுல போட்டு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அவர் என்ன பண்றாரு, சிறுகுறிப்பு தொண்ட நாயனார் கதை எழுதுறாரு. சிறுகுறிப்பு தொண்ட நாயர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். கோவணத்தை கொடுத்தாங்க, துவைக்கணும்னு நினைச்சாரு, அது காத்துல பறந்து போச்சு, காணா போச்சு. அப்போ இவர் வந்து கேட்கும்போது இல்லையேன்னு சொல்லி கல்லுல முட்டிக்க போகும்போது ஒரு கை, சிவபெருமான் கை வந்து அதை தடுக்குது. இதை எப்படி எழுதுறாரு அந்த கையனா, அம்பாளுடைய கைவளை பதிந்த தடத்தோட அந்த கை வந்து அவரை தடுத்து எழுதுறாரு. இது எங்கேயோ நடந்த செய்தி, அது ஏதோ வேற ஒரு செய்தி. ஆனா சேக்கிழாருக்கு அந்த இடத்துல இந்த தழும்போடு வர கை வருதுங்கிறார். இங்க ஒரு நுணுக்கத்தை கவனிக்கிற சேக்கிழார் செஞ்சது. கண்ணப்பர் கண் எடுத்து வைக்கும் போதும் தான் கை வருது, அறிவாட்ட நாயனார் அறிந்து கொள்ள போகும்போதும் தான் கை வருது. ஆனா இந்த எந்த கையிலயும் அந்த தழும்பு இருக்குன்னு சொல்லல. ஆனா சிறு குறிப்பு தொண்ட நாயனாருக்கு மட்டும் தழும்பு இருக்குன்னு சொல்ல, ஏன்னா அவர் மட்டும் தான் காஞ்சிபுரம் இருக்காரு. அப்ப அந்த காஞ்சிபுரத்துல நடந்த செய்தியோட ஒரு அழக சொல்ற சேக்கிழார் வந்து தெய்வ புலவர் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பொருந்தும். உண்மைதான். எனக்குமே அந்த வரிகள் தான், வளைத்தடமும் முளைத்தடமும் பதிந்த எம்பெருமான் அதுல ஒரு வரும். நான் காஞ்சிபுராணமும் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஊரு. அதை விட நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரசிக்கிறது உங்களுடைய அந்த உச்சரிப்பு, அந்த தமிழ், அந்த தமிழுக்காக வந்து நான் ஏங்கி இருக்கேன். எனக்காக ஒரு சுயநலமா ஆரம்பிச்சதுதான் சித்திரை கலை விழா. நிறைய பிள்ளைங்களை கதை சொல்ல வச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னுட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அம்பாள் அனுகிரகத்தால நீங்க வந்து இங்க உட்காந்து இத பார்த்து இப்ப அப்படி பேசும்போது விளக்க பத்தி நிறைய பேசுனீங்க. நம்ம அப்படியே சுத்தி வந்தோம், கடையை பார்க்கும்போது நீங்க அவ்வளவு அழகா குத்து விளக்குக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்க. அதை வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லணும். ஆமா, விளக்கு நம்ம 2 விதமா சொல்றோம். அகல் விளக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, குத்து விளக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் குத்து விளக்குன்னா அதுக்கு என்ன இது, இப்ப நிறைய பேர் அதை ரொம்ப தவறான முறையில கூட அதை பயன்படுத்து, குடும்ப குத்து விளக்குங்கெல்லாம் சொல்றோம். அது மாதிரிலாம் சொற்கள் பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த குத்து விளக்குங்கிறதுக்கே என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல வந்து ஒரு டைமென்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. குத்த வச்சு உட்காருன்னு சொல்றோம்ல. அப்ப எப்படி உட்காருன்னா இப்படி இப்படி கால் இப்படி செங்குத்தா வைக்கிறத நம்ம அப்படி சொல்றோம். இப்போ ஒரு பொருள் செங்குத்தா இருந்தா அதுக்கு பேர் குத்து அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல் இருக்கு. அதனால இந்த விளக்கெல்லாம் நீட்டுக்கு செங்குத்தா இருக்கிறதால இதுக்கு குத்து விளக்கு அப்படின்னு பேரு. அகல் விளக்கெல்லாம் அகன்று இருக்கிறதுங்கிறதாலே அதுக்கு அகல் விளக்கு. இன்னொரு அர்த்தம் இருளை அகற்றுவதால் அதற்கு அகல் விளக்கு அப்படின்னு ஒண்ணு. 2வது, நீங்க விளக்கே பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. எப்பவுமே ஒரு பொருளுக்கு அதனுடைய தன்மையில தான் பேர் வைப்பாங்க, அதோடைய வெளிப்புறத்தினுடைய தோற்றத்தை வச்சுதான் பேர் வைப்பாங்க. ஆனா விளக்குக்கு அப்படி பேர் வைக்கல, அதுக்கு அதோடைய செயலால பேர் வந்தது. அது விளக்குக்கு 2 அர்த்தம் இருக்கு. விளக்குனா இந்த லா போட்டீங்கன்னா இருளை விளக்குவது. ஆனா நம்ம அந்த லா போடுறது இல்ல, கீழ் நோக்குலா போடுவோம். ஏன் அதை போட்டாங்கன்னா, ஒரு தீபம், ஒரு சுடர் இருளை விளக்குவதல்ல, இருப்பதை விளக்குவது, காட்டுவது. இது என்ன, இப்போ ஒளி வந்த உடனே
இருள் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒளி வந்த உடனே தான் பாதை தெரிஞ்சதுன்னு சொல்லணும். அப்ப நெகட்டிவா சொல்லக்கூடாது. விளக்குறதுங்கிறது நெகட்டிவ், விளக்குது அது 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குதுங்கிறது பாசிட்டிவ். அப்போ அந்த செயலால் அதுக்கு விளக்குன்னு பேர் வருது. அதோடைய தன்மையாலோ உருவத்தாலோ அந்த பெயர் இல்லை. அப்போ ஒவ்வொரு விளக்கும் பார்க்கும்போது நமக்கு அது என்ன உணர்த்துதுன்னா, நீயும் வாழும்போது உன்னுடைய அழகாலேயோ இல்ல உன்னுடைய மற்ற உடலாலேயோ எல்லாம் பேரு வேணாம், நீ செய்யற செயலால உனக்கு ஒரு பேரை வச்சுக்கன்னு இந்த விளக்கு நமக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படியே பேச்சுவாக்குல எங்களுக்கு தமிழும் சொல்லி கொடுத்துட்டீங்க. கீழ் நோக்கி லா, இந்த லாவை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா இது வரைக்கும் தெரியாது. சின்னலா பெரியலா சொல்றாங்க. தமிழ் எப்போதும் ஏற்றத்தாழ்வு பார்த்ததில்லை. அதனால தமிழ் எழுத்துலயும் ஏற்றத்தாழ்வு வேண்டாம். சின்னலா பெரிய எல்லாமே பெருசுதான் தமிழ். அப்ப 3 லாவுக்கும் நமக்கு சொல்ல முடியும். மேல் நோக்கு லா, கீழ் நோக்கு லா, அது லா. அப்படிதான் சிறப்பு சிறப்பு லா, சிறப்பு லகரம். அப்பா என்ன ஒரு அழகான விளக்கம். ஏன்னா அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா பசங்களுக்கு மேல் நோக்குன்னு போது தானாவே கை மேல போயிடும், இல்ல கீழ் நோக்குன்னா தானாவே கை கீழே வந்துடும். அப்ப அவங்க எழுதுறதும் பசங்களுக்கு ரொம்ப அழகா வந்துரும். யாருக்காவது தமிழ்ல அந்த லால ஏதாவது குழப்பம் இருந்தா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது இது ஓகே, சில பேருக்கு விளக்குக்கு லா வருபாடே தெரியாம பல பேர் இருக்காங்க. அது ஒண்ணு பண்ண முடியாது. இப்போ நான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பாக்குறேன், எவ்வளவோ மிஸ்டேக்ஸ். ஈவன் நம்மளே கூட வந்து தெரியாம ஒரு சில நேரம் தப்பா விளக்கு கடை இக்கு போடணுமா இக்கு போடக்கூடாதா அப்படிங்கிறது அது நிறைய குழப்பம் வரதான் செய்வது. எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஆசிரியை அவங்க வந்தப்போ நீ போட்டுக்கிறது கரெக்ட் தான், இந்த இடத்துல இக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு காரணம் சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்னது? விளக்கு கடைக்கு இக்கு வரணுமா வேண்டாம்? இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா இல்லையா? போடல. விளக்கு கடை அப்படின்னு போடும்போது நமக்கு அது எந்த விதமான பொருள் மாற்றமும் பெருசா வரல. நீங்க ஒற்று போட்டீங்கன்னா இரண்டாவது சொல் அதுக்கு பொருந்தி வரணும். அப்ப விளக்கு கடை அப்படின்னு போடும்போது கடை என்பது தனியா ஷாப்புன்னு பொருள் வராம அது விளக்கோட சேர்ந்துரும். அப்ப என்னன்னா விளக்கு கடை அப்படின்னும் போது அது விளக்க போட்டு கடைங்கிற மீனிங்ல வந்துடும், பொருள் மாறிடும். அப்போ அங்க அந்த ஒற்று இல்லாம இருக்கும் போதுதான் விளக்கு கடை. அப்ப ஷாப்புங்கிற மீனிங் அப்பதான் வரும். அதனால நம்ம அந்த பொருள் உணர்ந்து போடும் போது அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அழகா தான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. கணேஷ் நாய் பால் குடித்தது அப்படின்னு எழுதுறோம்னா அந்த நாய்க்கும் பாலுக்கும் நடுவுல இப்பு போடாம இருந்தா ஒரு பொருள். கணேஷ் நாய் பால் குடித்தது, இப்பு போட்டீங்கன்னா கணேஷ் நாய் பால் குடித்ததுன்னு வந்துடும். அந்த ஒற்று எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சு நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஒற்று தானே, அது என்ன போட்டா என்ன போடலன்னா என்ன நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு ஒற்று கணேஷ நாய்ப்பாலையும் குடிக்க வைக்கும், கணேஷோட நாயை பால் குடிக்க வைக்கும். இது அந்த ஒற்றுக்கு இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப அழகான விளக்கம். நீங்க தமிழ் ஆசிரியராகவே இருந்திருக்கணும். ஐ திங்க் நீங்க இப்பவும் கூட நிறைய வகுப்புகள் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இப்ப விளக்கு அப்படின்னு பேசின உடனேயே ஞாபகம் வர்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க. உங்களுடைய பார்வையில வள்ளலார் அப்படின்னா உங்களுடைய பார்வையில அவருடைய அந்த கொள்கை அவருன்னா என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்க சுருங்கை சொல்லுவீங்க, ஆனா இதை வந்து நாங்க விரிவாவே கேட்க ஆவலா இருக்கோம். வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு உயிர் இரக்கத்தையே ஒரு வழிபாடா எடுத்துட்டு வந்த ஒரு முதல் நபர் வள்ளலார் தான். எனக்கு வள்ளலார் பத்தி சொல்ல நிறைய சொல்லணும். நான் இந்த இடத்துக்கு ஒரு விஷயம் பொருத்தமா சொல்றேன். கடவுள்கிட்ட எப்படி அணுகணுங்கிறத மண்டையில அடிச்சு எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்த ஒரு ஆள் வந்து வள்ளலார் தான். நம்மலாம் கடவுள்கிட்ட நம்மள ரொம்ப ஏமாத்திட்டு தான் இருக்கும். நம்ம யாராவது கடவுள் முன்னாடி போய் நின்று நான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நான் எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமா அப்படிதான் சொல்லிப்போம். நம்ம எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அதை தான் சொல்லிப்போம். வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுக்குற பெரிய விஷயமே என்னன்னா அக்செப்ட் யுவர் நெகட்டிவ். நீ எவ்வளவு கேடு கெட்டவன், நீ எவ்வளோ மோசமானவன், நீ எவ்வளோ அயோக்கியன், அதை முதல்ல கடவுள்கிட்ட சொல்லி சரண்டர் ஆகு அப்படிங்கிறத வந்து வள்ளலார் மாதிரி வேற யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. ரெண்டாவது கடவுளையே எப்படி இன்னைக்கு நடையில சொல்லணும்னா அவர் எப்படி ஈஸியா நம்ம மடக்கலாம் அப்படிங்கறது வள்ளலார் தான் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. வள்ளலார் ஒரு பாட்டு பாடுறாரு, கடவுள்கிட்ட நீ எப்படி வேண்டலாம் தெரியுமா ஒரு பாட்டு சொல்றாரு. கொடுக்கவோ நல்ல சொல் மலர் இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து மணிவாசகர் மாதிரி பாடவோ சுந்தரர் மாதிரி பாடவோலாம் எனக்கு சொல் கிடையாது. கொடுக்கவோ நல்ல சொல் மலர் இல்லை, நான் துதிக்கவோ பக்தி சுத்தமும் இல்லை. பக்தின்னு எனக்கு ஒண்ணு இல்லை, நானா விபூதி பூச்சிக்கிறேன், காதல பூ வச்சுக்கிறேன், அதனால பக்தின்னு காமிச்சுக்கிறேன், அது பேர் பக்தி கிடையாது. துதிக்கவோ பக்தி சுத்தமும் இல்லை, உள் ஒடுக்கவோ மனம் என் வசம் இல்லை. சும்மா கை ஊனி உன்னை பார்த்துட்டே இருந்தா உன்னை நினைக்கிறலாம் அர்த்தம் இல்லை, என் மனசு போது எங்கெங்கயோ, ஆனா வெளியில காமிச்சுக்கிறேன் உன்னதான் பாக்குறேன்ட்டு. உள் ஒடுக்கவோ மனம் இல்லை,
ஊழுற்ற ஆணவமாதி மலங்களை தடுக்கவோ திடம் இல்லை. ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் பண்றேன், தடுக்கிறதுக்கு எனக்கு முடியல. நான் வள்ளலாரை பார்த்து கேட்டேன், என்னங்க நீங்க பாட்டு வாண்டடா போய் எஃப்ஐஆர் காப்பி நானே எழுதுற மாதிரி இருக்கு என்னை பத்தி, இது என்னங்க நல்லதுனா இருப்பான்னுட்டு, கொடுக்கவோ நல்ல மலர் என்னிடம் இல்லை, துதிக்கவோ பக்தி சுத்தமும் இல்லை, உள் ஒடுக்கவோ மனம் என்வசம் இல்லை, ஊழுற்ற ஆணவமாதி மலங்களை தடுக்கவோ திடம் இல்லை. கடைசியோர் வரி போடுறார், ஏனென்றால் என்மட்டில் உனக்கு கருணை இல்லைட்டார். அதாவது எல்லாத்தையும் எழுதிட்டு பை உன் சைனே போட்டு கட்டிட்டார். நீ கருணை வச்சா நான் ஏன் ஒண்ணு பாடாம இருக்க போறேன், நீ கருணை வச்சா நான் ஏன் அயோக்கியதன் பண்ண போறேன், நீ கருணை வச்சா நான் ஏன் நல்லவளா இல்ல போறேன், அப்ப இவ்வளவு கெட்டவனா இருக்கேன்னா பிகாஸ் நீ சரியில்லைப்பா அப்படின்னு கடவுளை வந்து மடக்கிற மாதிரி அந்த பக்தியவே ஒரு 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 வேற மாதிரி நம்மளை கொண்டு போறது வள்ளலார் கிட்ட இருக்கிற ஒரு. அதனாலதான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி இல்லையா. நானுமே வந்து வள்ளலாருடைய அந்த சுத்த சிவநிலை கேட்கும்போது அது வரைக்கும் நான் பெருசா அவர் பால் இழுக்கப்படலை. ஆனா இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாததை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு தோணுது. நானும் என்னுடைய கணவரும் கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். அவர் வந்து வள்ளலாரோட ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர்ன்றதுனால அவருக்காக இல்லை எனக்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாரு. அவரோட இந்த ஒரு சுனை ஒண்ணு இருக்கு இல்லையா, தண்ணி தீஞ்சுவை நீரோட அங்க கூப்பிட்டு போனாரு. நான் கார்ல இருந்து இறங்கி அந்த தண்ணியை வந்து அப்படி கண்ணில் வச்ச உடனே எனக்கு ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கிற மாதிரி இருந்தது. இவருக்காக தான் இறங்கினா. பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சூழ்நிலை ரொம்ப அழகா இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். வள்ளலார் அந்த 6ஆம் திருமுறை எழுதுன அந்த வீடு இதுதான். அவர் காரை விட்டு இறங்கல, நீ போய் பார்த்துட்டு வா, உனக்காக தான் வந்தேன், நீ போய் பார்க்கணும் அப்படின்னாரு. நம்ப மாட்டீங்க, நான் அப்படியே சுற்றி வர்றேன். வந்துட்டு சுவாமி அங்கே உள்ள நிற்கிறேன், உள்ள விளக்கு ஏற்றி இருக்காங்க, காற்று வெளியில் அடிக்கலை, ஆனால் அந்த விளக்கு ஜோதி வந்து இப்படி ஆடுது உள்ள அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற ஜோதி. நான் உடனே சுற்றி பார்க்குறேன், வெளியில் காற்று அடிக்குதா அப்படின்னு பார்க்குறேன், அடிக்கலை. சுத்தமாக அங்கே நிறைய மரங்கள் இருக்கு, எதுவுமே இலையே அசையலை. நான் அதை கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே வெளியில காத்தடிக்குது, ஆனா அந்த ஜோதி ஆடலை. அன்னைக்கு வந்து வள்ளலாரை கூட தரிசனம் எனக்கு கிடைச்சது. ஒரு முக்காடு போட்ட ஒரு உருவம் அதுக்குள்ள இருக்கிறதா எனக்கு தரிசனம் கிடைச்சது. நான் அசையாம, நான் ஏதோ போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு நினைச்சவரு ஒரு 25 நிமிஷமா அப்படியே நின்னேன். இவரும் அங்க இருந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கார்ல வந்து உட்கார்ந்து என்னை பார்த்துட்டு இருக்கிற தூரத்துல உட்கார்ந்து இருக்காரு, கார்லயே உட்கார்ந்து இருக்காரு. அவரும் என்னை கூப்பிடல, அப்படியே நிக்கிறாரு. இது வந்து என்னை நீ கவனின்னு சொன்ன மாதிரியான ஒரு நிகழ்வு. திரும்ப சலசலன்னு காத்தடிக்குது, மரம் அசைகிற சத்தம் கேட்குது, ஆனா அந்த ஜோதி கொஞ்சம் கூட அசையாம இருந்தது வந்து பெரிய கருணை. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ வந்து சுடர் ஏத்தும் போதெல்லாம் எனக்கு அந்த அந்த சுடரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஆவலை தூண்டின ஒரு நிகழ்வா அத நான் பாக்குறேன். அது சம்பந்தமா நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னுமே வந்து எனக்கு ஆனந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற அந்த மகா மந்திரத்துக்கு இருக்கிற பெரிய மகிமையே வந்து தனிதான். ஞானம் உள்ளவங்க கடந்து போயிட்டாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லாதவங்க இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க பெரிய ஆளா இருக்காங்க. வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்காதுல்ல. இப்போ ஒரு நியூஸ் ரீடரா போனோம்னா அவரேதான் 40 வருஷமா நியூஸ் ரீடர் இருப்பார், இன்னொருத்தர் போக முடியாது. காலையில திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் சொல்றாருன்னா அந்த பேச்சாளர் தான் 40 வருஷமா விளக்கம் சொல்லுவாரு, ஒருத்தர் போக முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எனக்கு இப்ப ஒரு படத்துல போய் நடிக்கணும்னா, சீரியல்ல நடிக்கணும்னா நான் பிரயத்தனம் மட்டும் உள்ள போகணும். இப்ப அப்படி இல்ல, என்கிட்டே பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு போன் இருக்கு, நடிக்கிறேன், பிடிச்சா நான் ஃபேமஸ் ஆகிறேன். ஆனாதான் எனக்கு என்ன பெரிய ஒரு விதத்துல வருத்தமா இருக்குன்னா, ஒரு காலத்துல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் சீஃப் கெஸ்ட்னா பார்த்து பெரிய ஆளை கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் யாரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்காங்களோ அவங்களதான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுற நிலைமைக்கு. இல்ல, நான் சுருமி கிட்ட சொல்லுவேன், நீங்க அவ்வளோ காலம் வந்து இளையராஜா சார் கிட்ட பாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க அவ்வளோ அழகா பாடுவாங்க, உருக வச்சிருவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் வந்து, ஆனா அந்த அவங்களுக்கு அந்த சோசியல் மீடியா வந்து அவங்களுக்கு நல்லா கையாள தெரியறதுனால அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, 2 விதமா நன்மையும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாமரன் கூட தன்னுடைய திறமையை காட்டுவதற்கான மேடையாவும் அது இருக்கு. தீமை என்னன்னா அவங்களையே பாத்துக்கிட்டே பல பேர் தன்னோட பெரும் நேரத்தை வீண் செய்யறது அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்குல்ல. ரெண்டுமே அதுல இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் நீ கூட உவேசா பத்தி பேசும்போது யோசிச்சேன். உவேசா வந்து காலையில இருந்து எழுந்தாருன்னா சங்க இலக்கியத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அவர் வேலைக்கு கிளம்புவாருன்னா, நான் யோசிச்சுதான் நான் காலையில இருந்து ரீல்ஸ் எடுப்பேன், ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன், டைம் ஆயிடுச்சுன்னு மூடி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அப்படி பார்க்கும்போது தான் தோணுது, அப்ப அவங்க எவ்வளவு ஆக்கப்பூர்வமா நேரத்தை பயன்படுது. அதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு, அது தமிழ்ல பொழுதுபோக்குன்னு சொல்றோம். தப்பு.
பொழுது போக்குறதுல எந்த விதமான பெருமையும் இல்லை, பொழுது ஆக்குறதுலதான் உண்மையான பெருமை இருக்கு. அப்ப என்டர்டைன்மெண்ட்ங்கிறது பொழுது போக்குவதல்ல, பொழுதை ஆக்குவது. இந்த ரீல்ஸ் வந்து போக்குதே தவிர எதுவும் ஆக்குற மாதிரி தெரியல. பார்த்து நல்ல விதமா பயன்படுத்திக்க முயற்சி செய்யணும். காலமேக புலவர் எழுதின பாட்டு நான் சொல்லி ரொம்ப அது நல்லா பெரிய இது கொடுத்தது. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, தமிழ் சமுதாயம் அவ்வளவு அழகா தமிழை ரசிச்சாங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இந்த ஃபுல் பாட்டுமே பாத்தீங்கன்னா தகர வரிசையிலே தாத்தா தீத்திலே எழுதின ஒரு பாட்டு. இது சும்மா ஏதோ ஒன்று எழுதினா இல்ல, ஒரு ஒரு வரிக்கும் ஒரு பொருளோட எழுதுற. தாதுனா பூன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மகரந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வண்டுன்னு ஒரு அர்த்தம், 3 அர்த்தம் இருக்கு. அவர் பாரு, தத்தி தாது ஊதி. வண்டே நீ தத்தி போய் ஒரு பூவை ஊதுற, அப்புறம் ஒரு மகரந்தத்தை ஊதி தேன் குடிக்கிற, திரும்ப வேற ஒரு பூல தாண்டி போய் மகரந்தத்தை ஊதி தேன் குடிக்கிற, தித்தித்த தித்தித்த தாது, எந்த பூ தித்திப்பா இருந்தது, தித்தித்த தெத்தாது, எந்த மகரந்தம் தித்திப்பா இருந்தது, தித்தித்த தாது, எந்த தேன் தித்திப்பா இருந்தது சொல்லுன்னு கேட்கிறார். சோ அப்போ ஒரு மண்டோட பேசுற ஒரு செய்திய ஒரு தகர வரிசையிலே பாட்டா எழுதுற பெருமிதம் வந்து தமிழுக்கே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அதை நான் பேசுனது ரொம்ப பெரிய ஒரு பெரிய பல பேருக்கு அது போய் ரசிக்கும்படியா இருந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம். நான் இந்த தமிழ் பேசுறவங்கள்ட்ட கவனிச்ச விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல எதை கொடுக்கணும்ன்ற அந்த சபை நாகரிகமும், நல்ல நிரம்ப அறிவு இருக்கிறவங்கள சொல்றேன். ஸோ எந்த இடத்துல எதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த அறிவும் ஒரு சமயோஜித அந்த நுட்பமும் இருக்கிறத நான் நிறையவே பார்த்தேன். வள்ளலார் சொல்றாரு, தமிழ் அப்படிங்கிறத பத்தி கேட்கும்போது சங்கராச்சாரியாரோட ஒரு வாக்குவாதம் நடக்குது. சங்கராச்சாரியார் சொல்றாரு, சமஸ்கிருதம் தான் மாத்ருபாஷை, தாய்மொழின்னு சொல்றாரு உலகத்துக்கெல்லாம். இப்ப நம்மளா அதனா சண்டை போடுவோம், அது தாய்மொழி, எங்க தமிழ் தான். வள்ளலார் ரொம்ப காமா சொல்றாரு, உண்மைதான், சமஸ்கிருதம் மாத்ருபாஷா, தமிழ் பித்ருபாஷாங்கிறாரு, தமிழ் தந்தை மொழிகிறாரு. அப்படி அந்த அடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவாரு, அதுக்கு ஒரு விளக்கம் எழுதி ஒரு சித்தாந்த தீபிகைங்கிற இதழில் வள்ளலார் எழுதும் போது சொல்றாரு, தமிழை பத்தி சொல்லும் போது, தமிழே சுத்த சிவானுபூதியை மிகச் சுலபமாக தரவல்லதுன்னு எழுதுறாரு. நீங்க தமிழை படிச்சீங்கனாலே போதும். ஆனா வள்ளலார் சொல்றாரு, நிறைய பாவம் பண்ணி வச்சிருக்கீங்க, பெரிய வினை செஞ்சு வச்சிருக்கீங்க, இது எப்படி கரைக்கிறது? அப்ப வள்ளலார் ஒரு வழி சொல்றார், வல்லால் உன்னை பாடப்பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் எனை விட்டோடி தலை வணங்குதேங்கிற. இறைவனை பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவாரமோ திருவாசகமோ திருவருட்பாவோ திருப்புகழோ ஏதோ ஒண்ணு டெய்லி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வினையெல்லாம் ஓடி போய் கை கட்டி நிக்குமா, நான் போயிடவா தள்ளி நிக்கவா அப்படின்னு கேட்கும். அப்படிங்கிறது தான் தமிழுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல். அற்புதம். நான் இந்த சும்மாவே தமிழுக்குன்னா அப்படியே உட்காந்துருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு வந்த உடனே நம்ம இன்னைக்கு போயிட்டு இந்த நிகழ்வை பத்தி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, அந்த காலத்துல ஓலைச்சுவடியில தமிழ் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி. சோ அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஊவேசா தமிழ் தாத்தா சொல்றோம், அவருடைய பணி ரொம்ப பெரிய பணி. அது சாதாரணமா சொல்லணும்னா ஓலைச்சுவடியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து அச்சுக்கு எடுத்துட்டு வந்து புக் ஆக்குனாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு பெரிய பணி. உதாரணத்துக்கு அவர் சிவக சிந்தாமணி பதிப்பிக்கணும்னா 13 சிவக சிந்தாமணி கிடைக்கும் அவருக்கு, வேற 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 இடங்கள்ல இருந்து. இந்த 13மே ஒரு மாதிரி இருக்குமானா இருக்காது. பாடபேதம்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல ஒன்று நடத்துவோம், 30 ஸ்டூடெண்ட்டா எக்ஸாம்ல எழுதுவான், 30 பேருமே ஒரு 30 ஆன்சர் எழுதி வைப்பால, அந்த மாதிரி இது ஒரு பாடபேதம் இருக்கும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும் எது சரின்னு. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஓலைச்சுவடியில வந்து புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க. இக்குக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க, இம்முக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஓலைச்சுவடியில எழுத்தறை வச்சு புள்ளி வச்சீங்கன்னா ஓலை கிழிஞ்சிரும்ட்டு புள்ளி வைக்க மாட்டாங்க. இப்போ கண்டம் அப்படின்னு எழுதணும்னா கனடம அப்படின்னு தான் இருக்கும். நீங்க கனடமாவை நீங்க தான் கண்டம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நான் இன்னைக்கு பேசும்போது விளையாட்டா சொன்னேன், எவ்வளவு பெரிய பணி அவர் செஞ்சதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு 2 வரி சொல்றேன், உங்களால இந்த வரியை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. நான் ஒரு வரி சொன்னேன், மனரம வனத நெஞ்சசாம இளலையோ அப்படின்னு. எல்லாரும் திருன்னு முயச்சாங்க. என்ன பாட்டுன்னு தெரியுதா? தெரியலன்னு. நான் என்னன்னு சொல்லவா? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்ச வெளியோ. உடனே இந்த பாட்டு தானா? நான் சொன்னேன், நம்ம தினமும் இரவு கேட்டு ரசிக்கிற ஒரு இளையராஜாவினுடைய பாடல் கூட புள்ளி எடுத்துட்டா என்னன்னு தெரியலன்னும் போது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின 8 தொகை 10 பாட்டுகள் எல்லாம் புள்ளியே இல்லாமல் அதை கண்டுபிடித்து எழுதி தொகுத்து அதை அச்சிட்டு கொடுத்த ஊவேசாவினுடைய பணி வந்து எவ்வளவு பெரிய பணியா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பேசுனது நான் இப்ப நினைச்சு அதை ரொம்ப வியக்கிறேன். நான் அந்த பணிகள் எல்லாம் அவங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. நம்மள ஒரு பெரிய தமிழ் ஆளுமையா கொண்டாடுறாங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு சின்ன தூசு கூட கிடையாது அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமா இருக்கு.
முடிஞ்சா இன்னைக்கு இரவெல்லாம் கூட பேசிட்டு இருப்போம் போல இருக்கு. அது சிவராத்திரியா இருக்கு, ஆமா. இன்னைக்கு அது கஷ்டம் இது. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு உங்களை பார்த்தது. விளக்கு கடை ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த கடையுடைய பேரை ரொம்ப தமிழ்ல விளக்கு கடை அப்படின்னு வச்சதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்க நிறைய பேர் வச்சிருக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமா வைக்கும்போது ஒரு சமஸ்கிருதத்தோட பேர் வைக்க சில பேர் விரும்பலாம். ஆனா அப்படி இல்லாம ரொம்ப அழகா தமிழ்ல விளக்கு கடைன்னு வச்சது. அது ரொம்ப எளிமையான பேரா வச்சது. சில பேர் அதில் நான் வித்தியாசம் பண்றேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுவாங்க. ரொம்ப எளிமையா, ரொம்ப தமிழ்ல, ரொம்ப அழகா விளக்கு கடை அப்படின்னு வச்சதே எனக்கு ஒரு பெரிய ஒரு தமிழனாக நான் இதுக்கே உங்களை ரொம்ப பாராட்டணும். ரெண்டாவது, இந்த கலை இருக்கு பாருங்க, இது தமிழர்களினுடைய கலை. நம்ம என்னென்னமோ தமிழர் கலையை காப்பாற்றணுங்கிறோம். இது தமிழர் கலைங்கிறத நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சோழர் காலத்துல கண்டுபிடிச்சது இது. செம்பையோ பித்தளையோ உருக்கி ஒரு சிலையா செய்யறது. இந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் வந்து உலகத்திலேயே இதை கண்டுபிடித்தது தமிழர்கள் தான். நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பாடுறா. ஆண்டாள் ஒரு சாதாரண கோயில்ல மாலை சூடி பெருமாளுக்கு போட்டுட்டு இருந்தவ. ஆனா ஒரு பாட்டு பாடுறா, மழையே மழையே மண்புறம் பூசின்னு ஒரு பாட்டுல பாடுறா. என்னன்னு, வெளியே நடந்து வரா, மழை அவன் மேல கொட்டுது. இந்த மழை அவன் மேல விழுறத எப்படி நினைக்கிறான்னா, இது மழையா இல்லாம பெருமாளா இருந்து என் மேல விழுந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஒரு ஓமை. அதுக்கு அவ எப்படி சொல்றா, அது என் மேல எப்படி நீ விழணும் தெரியுமான்னு ஒரு ஓமை சொல்றா. என்னன்னு, இந்த சிலை செய்யற இடத்துல மண்ணால ஒரு இது பண்ணி அது உள்ள சிலையோடைய அச்சை வச்சு எடுத்துட்டு அதுல மெழுகு ஊத்துவாங்க முதல்ல. அதான் முறை, உங்களுக்கு தெரியும் இது செய்யறது. மெழுக ஊத்திட்டு இப்ப அது மேல பித்தளையோ செம்பையோ காய்ச்சி அந்த ஓட்டை மேல ஊத்துனாங்கன்னா மெழுகெல்லாம் கரைஞ்சி கீழே வந்து இந்த செம்போ இல்ல பித்தளையோ போய் அந்த அச்சுல போய் வாத்து நிற்கும். அந்த மாதிரி நீ என் மேல வந்து விழும்போது நாங்கிற ஆணவம் எல்லாம் மெழுகு மாதிரி கரைஞ்சி நானெல்லாம் நீயாயி நிக்கணும்னு பாடுறான். அப்ப நான் என்ன ஆச்சரியப்படுறேன்னா, பூ கட்டி போடுறவளுக்கு இந்த இன்ஜினியரிங் யார் சொல்லி கொடுத்தா? அப்படி யோசிக்கும் போது இந்த கலை, இந்த ஆர்ட், லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கிற இந்த செப்பு செய்கிற இந்த கலை வந்து, இந்த பித்தளை பொருள்கள் செய்யற இந்த கலை வந்து தமிழர்களுக்கான கலை அப்படின்னும் போது, நீங்க தமிழர் கலையும் சேர்த்து, இது வியாபாரம்னு நான் பார்க்கவே மாட்டேன். இது வியாபாரத்தை தாண்டி தமிழருடைய கலையையும் நீங்க காப்பாத்தி எடுத்துட்டு வர்றது, புதுமை செய்யறது. இன்னும் பழைய மாதிரியே இல்லாம இதுல நிறைய புதுமை செய்றீங்க பாருங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து நல்லா செய்யணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தமிழ் கடவுளே வந்து வாழ்த்துனதா எடுத்துக்கிறேன். ஏன்னா பேர்லயே சரவணன் இருக்காரு. அவ்வளவு அழகா முருகப்பெருமான் மாதிரி தோற்றத்திலையும் கூட அவ்வளவு அழகா நெத்தி நிறைய. இது நல்ல வேலை, என் மனைவி கேட்க 2 பொண்டாட்டி இருக்காரு கேட்டேன். நிறைய பெண்கள் வந்து எனக்கு முருகா உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே தவிர, எந்த பெண்களும் வந்து முருகா உன்ன மாதிரி ஒரு புருஷ வேணும்னு கேட்கறது இல்லை. ஏன்னா அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு பயப்படுறாங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, முருகன் மாதிரி ஒரு அக்மார்க் அழகான புருஷன் வேற யாருமே இல்லை. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய முதல் இரவுல படுக்கையில வள்ளிய உட்கார வச்சு அவருடைய கால் எடுத்து மடியில வச்சு முருகன் வள்ளியுடைய காலை அழித்து விடுறாருன்னு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுறாரு. ஏன் அழுத்தி விடுறாருன்னா, அதுக்கு முருகன் சொல்றாரு, வள்ளி கேட்கிறா என் காலை ஏங்க அழுத்துறீங்க? முருகன் சொல்றாரு, நீ எத்தனை நாள் என்னை அடையணும்னு என் மேல காதெல்லாம் நடையா நடந்திருப்ப, அந்த வழியெல்லாம் என்ன தவிர வேற யாரு போக்குவாங்கன்னு ஒரு பொண்டாட்டி காலை புடிச்சு அழுத்துற புருஷனா இருந்தது முருகனுங்கிறதால பெண்கள்லாம் முருகன் மாதிரி கணவன் வேணும்னு கேட்கறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன்ற பேருக்கு அர்த்தம். அம்மா வந்து பெரிய முருக பக்தர். எங்க அண்ணன் பேரு விக்னேஷ்னு வச்சாங்க. அப்புறம் தம்பி வேற என்ன பேர் வைக்கிறது, அதனால முருகர். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து அம்மாக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நீ முருகர் மாதிரி நல்லா தமிழ் நல்லா வரணும். அதே மாதிரிதான் நானும் இந்த ஞானப்பழத்துக்கு கோச்சிக்கிற மாதிரி பிரம்மனை இதுல பண்ற மாதிரி ரொம்ப அடாவடித்தனம் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அந்த பேர் ரொம்ப அழகா புரிஞ்சு அம்மா எனக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க. சரவணன்கிற பேர்ல ஒரு அழகு இருக்கு. சரவணன்கிறது தமிழ் சொல் இல்ல, அதுக்கு ரொம்ப அழகான தமிழ் சொல் நாணர்காடன். சரவணம் அப்படின்னா சரவணம், அதாவது நாணர் புல்லாலான காடு, நாணர்காடன்கிற தமிழ் பெயர். அதுக்கு சமஸ்கிருதத்துல சரவணன் அப்படிங்கிற சொல். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு முருகனுடைய சொற்கள்ல அதுவும் ஒண்ணு. அது எனக்கு அந்த பேரா வந்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அப்படியே தமிழோட கலந்து உரையாடி ஆனந்தத்துல இருக்கிறோம். கற்பகக்கா கேட்ட உடனே எனக்கு அப்படி அவங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆர்வம். அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு வேல்யூவான விஷயமா இருக்கும். நான் காலைல காஞ்சிபுரம் போறதாதான் நேத்து வரைக்கும் பிளான் இருந்தது. அக்கா வர்றாங்க, நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்லக்கா நான் இங்கதான்க்கா இருக்கேன்னு அவங்கள்ட்ட அப்படியே அதை மறைச்சிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளே வந்து நான் காத்திருந்த விஷயங்கள் எனக்கு இவ்வளவு கொடுக்கறதுக்காக காத்திருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நிறைவோட நன்றி.